ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1/6/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் தசமி. உத்தராயணம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள். உலக பெற்றோர் தினம், உலக பால் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷபலக்னம் இருப்பு 2 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 6:28 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4 மணி 3 நிமிடங்கள் வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:39 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 6:28 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 4:56 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், ஆஞ்சநேய சுவாமி மற்றும் நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு சங்கடங்களை நீக்கி சுபிக்ஷங்களை அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சில ஆற்றலை கொடுத்துட்டு இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் சில நேரங்கள்ல ஒரு மாதிரி கொடுக்கிறார், ஒரு சில நேரங்கள்ல அப்படியே ஒரு மாதிரி உங்களை ஒரு பார்வை பார்த்துடுறார். என்ன பண்றது? அதே சமயம் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு சில செலவுகளையும் வச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த ராகுவோட சந்திர பகவானும் சேர்ந்துடுறதுனால செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற இடமாற்றம் இனிமையாக அமையும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சில முக்கிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுப்பீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியா அமையணும் இன்னைக்கு அப்படின்னா, நீங்க வெளியில கிளம்பும் போது வெத்தலை 2 நல்லா கவனிச்சுக்கோங்க. வெத்தலை 2, களிப்பாக்கு 1, களிப்பாக்கு தான் வைக்கணும், பாக்கெட் பாக்குலாம் வைக்கக்கூடாது. அந்த களிப்பாக்கு 1, வெத்தலை 2 அதை மடிச்சு உங்களோட பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அதே சமயம் பெண்கள் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் அதே மாதிரி 2 வெத்தலை, ஒரு பாக்கு களிப்பாக்கு மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. சரி, வீட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது அவங்களும் அதே மாதிரி 2 வெத்தலை, ஒரு பாக்கு களிப்பாக்கு, இதை 2ஐயும் வச்சு சுவாமிகிட்ட வச்சிருங்கோ.
சரியா? இந்த மாதிரி பண்றதுனால நீங்க போற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோட சேர்ந்துட்டு அற்புதமா இருக்கார். அதே சமயம் ஜென்ம ராசியில குரு பகவான். ஆனா அவரோட பார்வை உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்பத்திலையும் கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ஜோரா இருக்கு. அதனால சந்தோஷத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா இன்னைக்கு ஏற்றுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் கண்டிப்பாக உண்டாகும். லாபகரமாகவும் முன்னேற்றமாக செல்லும். லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களை சிறப்பாக செய்யறதுனால மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு இது கிடைக்கும், நெருக்கம். அதாவது அவங்க கிட்ட கேட்குற உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் அப்படின்னு இன்னைக்கு கண்டிப்பாக வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி ஏலக்காய் 2 நல்ல கவனிங்க. ஏலக்காய் 2 எடுத்துட்டு உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தால். பெண்களாக இருந்தால் 2 ஏலக்காய் எடுத்து உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி வச்சுட்டு வெளியில் போகிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா 2 ஏலக்காய் எடுத்துட்டு போய் சுவாமி கிட்ட வச்சுருங்க. உங்கள் சுவாமி ரூம் இருக்கணும், அங்கே கொண்டு போய் வச்சுருங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகு பகவானோட சேர்ந்துட்டு உங்களுக்கு ஒரு பொறுப்பெல்லாம் கொடுப்பார். நீ எப்படி செய்கிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்துட்டு நீயா நானா பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பொறுப்பை கொடுப்பார். குடும்பத்தில் கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு கவனமாக இருப்பேள், சுறுசுறுப்பாக இருப்பேள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் சமையல் ரூமில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு பொறுப்புகள் கூடும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு இந்த மிதுனராசி நேயர்கள் ஆண்களாக இருந்தால் கிராம்பு 2 நல்லா கவனிங்க. 2 கிராம்பு, அதை 2 உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு வெளியில் போங்க. உங்கள் காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் 2 கிராம்பை போட்டுட்டு உங்கள் உத்தியோகத்துக்கோ இதுக்கோ போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 கிராம்பை எடுத்துகிட்டு போய் சுவாமி ரூமில் வச்சுருங்கோ. வச்சுட்டு சுவாமிக்கு ஒரு 3 நமஸ்காரம் பண்ணிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் கடகடன்னு ஆரம்பிங்க. அற்புதமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் குறையும் நாள். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுத்துனாலே அப்பா மனசில் ஒரு சந்தோஷம் நிம்மதியெல்லாம் கிடைக்கும். அந்த 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்துட்டு இருக்கார். சில நேரங்களில் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் ஒரு மனக்குழப்பமும் இருக்கும். கவனமாக இருக்கணும், அவ்வளோதான்.
மற்றபடி 11ஆம் இடத்துல இருக்கிற குருபகவான் உங்களுக்கு பெரிய சூப்பரான ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கார். உடல் ஆரோக்கியத்துல ஒரு சிறப்பை கொடுத்துட்டு இருக்கார். மருத்துவ செலவுகளை குறைச்சுட்டு இருக்கார். ஆனா இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற அஷ்டம சனி உங்களை சில நேரங்கள்ல எதையாவது ஒண்ணு திங்க் பண்ண மாதிரி வைக்கிறது. அதனாலேயே குழப்பம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. கவலைப்படாம கவனமா இருங்கோ, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் மனசுல இருக்கிற குழப்பங்கள்லாம் குறையும். தொழில் வியாபாரம் நிதானமா போகும், கவலையே பட வேணாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அப்பா எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். வருமானம் இன்னைக்கு கண்டிப்பா வரும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இன்னைக்கு குறைஞ்சி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடகராசியை சேர்ந்த ஆண்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பர்ல மடிச்சு உங்க பேக்கெட்ல வச்சுட்டு போங்க. சரியா? அதுக்காக பேப்பர் கிழிஞ்சி வரும்போதுன்னு வச்சிடக்கூடாது. ஏன்னா குங்குமம் வந்து சட் பிட்ல ஒட்டிக்கும் சட்டையில, அப்புறம் சண்டை, அப்புறம் வீட்டில் பிரச்சனை தான். சரியா? அதனால அழகா மடிச்சு எடுத்துன்னு போங்க. பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் குங்குமம் மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சு எடுத்துன்னு போங்க. உங்க காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு சுவாமி ரூம்ல வச்சுடுங்க. கண்டிப்பா உங்களோட காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமா நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்க பக்கம் அடிச்சுட்டு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ஏற்கனவே ஆல்ரெடி ராகு பகவான் அற்புதமா உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். அந்த ராகு பகவானோட இந்த சந்திர பகவானும் சேர்ந்துடுறதுனால இன்னைக்கு ரெட்ட மேளம் ரெட்ட நாயனம். அதனால கவனமா இருக்கணும். சரியா? எச்சரிக்கையா இருந்தா ரொம்ப நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். அதனால பேசுற வார்த்தையில கவனமா இருக்கும். எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவள்ள மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறது நல்லது. தொழில் வியாபாரம் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் பொறுமை காப்பது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்துல இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை, அதாவது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்கள் இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த ஆண்கள் அப்படின்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்து ஒரு பேக்கெட்ல வச்சுட்டு போங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு எடுத்து பேப்பர்ல மடிச்சு வச்சு உங்க பேக்கெட்ல வச்சுட்டு போங்க. அதே சமயம் பெண்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க அதே மாதிரி ஒரு பேப்பர்ல பச்சை கற்பூரம் வச்சு மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்கோ. சரியா? இந்த மாதிரி பண்றதுனால இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தா கூட இந்த பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள். 7ஆம் இடத்துல ராகு இருந்தா கூட இன்னைக்கு சந்திர பகவான் சேர்ந்துடுறார். அதனாலே சந்தோஷம். 9ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பகைரவன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு ராகுவும் சந்திரனும் 7ஆம் இடத்துல சேர்ந்தா கூட இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்குலாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லபடியா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, குதூகலமா இருப்பாங்க, கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும்.
வருமானம் திருப்திகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு கலகலப்பான ஒரு தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்க எல்லா காரியங்களும் வெற்றியா நடக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர்ல, சின்ன பேப்பர்ல கொஞ்சம் விபூதி எடுத்து மடிச்சு அப்படியே உங்க பேக்கெட்ல வச்சுட்டு போங்க. ஆண்கள், இந்த கன்னிராசியை சேர்ந்த ஆண்கள். அதே சமயம் பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு வச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும் போது அவங்க ஒரு சின்ன பேப்பர்ல விபூதி கொஞ்சம் வச்சு பூஜை ரூம்ல வச்சிருங்க. சுவாமி ரூம்ல வச்சுட்டு நீங்க உங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பிங்க. உங்க வேலைகள் எல்லாம் கடகடகடகடன்னு நடக்கும். சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நிறைவேறும் நாள். 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்துல ஆல்ரெடி ராகு பகவான் அங்க உட்கார்ந்து இருக்கார். சந்திர பகவான் அங்க சேர்ந்துடுறார். 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பூர்வீக ஸ்தானத்துல. ஆக இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கனிவா இருந்தா நல்லது, கடுமை வேண்டாம். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும்னு நினைச்சு போவீங்க, அந்த வேலைகளை அற்புதமா செய்வீங்க. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிறபடி நடக்கும். இந்த சுய தொழில் புரியுறாங்க பாருங்க, அது அவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமா நடக்கும். பங்குதாரர்கள் இந்த நேரத்தில் கூட்டு தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பங்குதாரர்கள் ஆதரவா இருப்பார். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு ஆற்றல் மெளிரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப சிறப்பாக பணிபுரிவீங்க. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கையை கடிக்காம வந்து சேரும். வருமானம் நல்லபடியாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால இந்த மாற்று மருத்துவமான யோகா, ஆயுர்வேதம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் கொஞ்சம் சந்தனம் பொடி கொஞ்சம் ஒரு பேப்பரில் மடித்து வச்சு உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. பெண்கள் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் சந்தனம் பொடி மடித்து வச்சு உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படின்னா அவங்க கொஞ்சோண்டு சந்தன பொடியை பேப்பரில் வச்சு சுவாமி ரூமில் வச்சுருங்க, உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நிறைவேறும் நாள். 7ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துட்டு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் இந்த சந்திர பகவான் அங்கே போய் சேர்ந்துடுறார். அதே சமயம் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உங்க ஜென்மராசியை பார்க்கிறார், உங்க சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அற்புதமான பலன்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் ரொம்ப ஜோரா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கவலையே விட வேணாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கெல்லாம் குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருப்பா. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு நீங்கள் மனசில் இருக்கிற குழப்பமும் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து சேரும். பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு வருமானம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்கள் ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி பைக்கில் வச்சுட்டு போங்க உங்கள் பேக்கெட்டில். பெண்கள் அப்படின்னா ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படின்னா ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வைங்க. பிரித்து வைக்க வேண்டாம், எறும்பு வந்துடும். பிரிக்காமல் அப்படியே வைங்க. அதேமாதிரி பிரிக்காமல் எடுத்துன்னு போங்க. சரியா? போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே சாப்பிட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக இந்த சாக்லேட் எடுத்துன்னு போகிறதுனால நீங்கள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஸ்வீட்டாக நடக்கும், ரொம்ப அற்புதமாக நடக்கும். உங்களோட எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும், சந்தோஷமாக இருக்கும்.
இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல ராகு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்துட்டு அற்புதமா உட்கார்ந்துட்டு இருக்கார். அதே சமயம் 3ஆம் இடத்துல இருக்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில ஆற்றலை கொடுத்துட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சமாளிச்சுட்டு சந்தோஷமா இருக்கீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் பயண வாய்ப்புகள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகள் வெற்றியடையும். பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சந்தோஷம் அதிகமா இருக்கும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். அப்படின்னாலும் கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்றது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு இந்த தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் அப்படின்னா கொஞ்சம் பேப்பர்ல கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி எடுத்துன்னு போங்க. உங்க வீட்டில் என்ன அரிசி இருந்தாலும் சரி, பச்சரிசி இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசி இருந்தாலும் சரி, வெண்புழுங்கலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அரிசி எடுத்து பேக்கெட்ல அப்படி அந்த மடிச்சு பேப்பர்ல மடிச்சு உங்க பேக்கெட்ல எடுத்துன்னு போங்க. பெண்கள் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பேப்பர்ல கொஞ்சம் அரிசி எடுத்து, சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் எடுத்து அப்படியே மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு சுவாமி ரூம்ல வச்சுடுங்க. சரியா? இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம் நல்லபடியா கிடைக்கும். மனசுல இருக்கிற பாரங்கள் குறையும். நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ராகு பகவான் சந்திர பகவானோட சேர்ந்துட்டு அற்புதமா இருக்கார். சேர்ந்து சந்திரனும் ராகுவும் சேரப்படாது, ஆனா சேர்ந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துட்டே இருப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தெளிவா நீங்க சிந்திப்பீங்க. குடும்பத்துல கணவன்மை ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் முயற்சிகள் பலிதமாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அதிரடியாக சில திட்டங்களை அறிவிப்பீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மகர ராசியை சேர்ந்த ஆண்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு ஒரு பேக்கெட்ல வச்சு எடுத்துன்னு போங்க. பெண்கள் அப்படின்னா அதே மாதிரி கொஞ்சம் பேப்பர்ல துளியோண்டு விபூதி எடுத்து மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படின்னா ஒரு பேப்பர்ல கொஞ்சோண்டு விபூதி எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. சரியா? இந்த மாதிரி பண்றதுனால இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தா கூட இன்னைக்கு சந்திர பகவான் அங்க சேர்ந்துடுறார். அதனால இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு வருமானம் வந்து சேரும். குடும்பத்துல கணவன்மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நினைச்ச காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்ட உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கெல்லாம் கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமானம் ஏற்படுவதால் பொருளாதார நிலை சட்டென உயரும்.
இன்னைக்கு இந்த கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் அப்படின்னா கிராம்பு 2 எடுத்து உங்க பேக்கெட்ல வச்சுட்டு போங்க. அதேமாரி பெண்கள், இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கும்போது 2 கிராம்பு எடுத்து உங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படின்னா 2 கிராம்பு எடுத்து சுவாமி ரூம்ல வச்சுருங்க, உங்க பூஜை ரூம்ல. இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களோட வருமானம் உயர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே சமயம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா சந்திர பகவான் அங்கே ஜென்மராசியில் இருக்கார். ஆல்ரெடி ராகு பகவான் அங்கே உட்காந்துருக்கார். அப்போ மனசை அலபாய விடாமல் என்ன பண்ணுவார்? அதனால தான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தாலே போகிறோம். மற்றபடி அதுக்காக வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன்னா பிரச்சனை வீடு தேடி கூட வரலாம். கரெக்டா? அதனால இன்னைக்கு சவாலே சமாளி. பொறுமையாக இருங்கோ, கவனமாக இருங்கோ. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்கோ. உத்தியோகத்தில் இருக்கிறவாலாம் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகிறதோடு மட்டும் இல்லாமல் எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருங்கோ. தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட்டாலே ரொம்ப அற்புதம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்னா எடுக்கிற காரியங்களில் ரொம்ப அக்கறையோடு இருக்கணும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுங்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் கவனமாக இருப்பது உச்சிதம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு இந்த மீனராசியை சேர்ந்த ஆண்கள் அப்படிங்கும்போது வெளியில கிளம்பும் போது ஏலக்காய் 2 எடுத்துன்னு போங்க. அதேமாரி பெண்கள் அப்படிங்கும்போது ஏலக்காய் 2 உங்க ஹேண்ட்பேக்ல வச்சு எடுத்துன்னு போங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 ஏலக்காய் எடுத்துன்னு போய் சுவாமி ரூம்ல வச்சிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பகவான் ராகுவோட சேர்ந்தா கூட மனசுல இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.